வாங்க சார், என்ன வேணும்? பென்சில் வேணும் மேடம். என்னென்ன மாடல் இருக்கு கொஞ்சம் காட்டுங்க. பாருங்க சார், நார்மல் பென்சில், எரேசர் வச்சது, பொம்மை எரேசர் வச்ச பென்சில் கூட இருக்கு. இந்த மாதிரி வேண்டாம் மேடம், இது மாதிரி நார்மலே போதும். இந்த பென்சில் எவ்வளோ மேடம்? அந்த பென்சில் 5 ரூபா சார். ஓகே மேடம், ஃப்ரெண்டு காலை வெயிட் பண்ணுறாரு, அவர்கிட்ட இந்த மாடல் ஓகேன்னு கேட்டு வந்துடுறேன். என்ன சார், உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த பென்சில் ஓகேவா? ஃப்ரெண்டுக்கு ஓகே மேடம், எங்கள் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஒரு 5 ரூபா பென்சில் வாங்குறதுக்கு எத்தனை பேருக்கு சார் ஐடியா கேட்பீங்க? இந்த மாடல் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு ஓகே மேடம். அண்ணனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், அவருக்கு ஓகேனா உடனே வாங்க வேண்டியதான். ஐயோ சார், எடுத்துட்டு போங்க, உங்க அண்ணனுக்கு பிடிக்காட்டியே கொண்டாந்துருங்க. இல்லை மேடம், அண்ணன் அழைச்சினா நான் ஒரு பொருள் வாங்க மாட்டேன். வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன், கால் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 5 ரூபா பென்சிலுக்கு இந்த பில்டப்பா? அண்ணே உங்களுக்கு ஓகே தானே? சரிண்ணே, நான் வாங்கிறேண்ணே. சரிங்க அண்ணே, எங்கள் அண்ணனுக்கு ஓகேங்க, இந்த பென்சில் வாங்கிக்கிறேன். சார், ஒரு 5 ரூபா பென்சிலுக்கு 500 ரூபாயா? இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுங்க. மேடம், இது வாங்கின பென்சில் காசு கிடையாது. இதே மாதிரி எனக்கு 2000 பென்சில் தேவைப்படுது. 2000 பென்சிலா? உண்மையா உருட்டுறாரா? என்ன யோசிக்கிறீங்க? நாங்கள் சினிமா ஷூட்டிங் வந்திருக்கோம், ஒரு ஸ்ட்ராங் சீனுக்கு தேவைப்படுது. 500 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, எனக்கு ஈவினிங் கொடுத்தா போதும். சினிமா ஷூட்டிங்கா? ஓகே சார், ஈவினிங் வாங்க, ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பொறுமை காத்ததுக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கு.